Exercise 7.4ல 6th sum பார்க்க போகிறோம். 7th maxல Anil borrowed 60,000 15% interest per annum from a money lender at the end of 2 years. 2 வருஷத்துக்கு end ஆனதுக்கப்புறம் he cleared account by paying rupees 30,000 கொடுத்துருக்காங்க and a gold coin ரெண்டும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அந்த கோல்டு காயினை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோவே அவங்களே கொடுத்துட்டாங்க 60,000. ரேட்டு வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க 15% கொடுத்துட்டாங்க. டைம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க 2 years கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து என்னது ருப்பீஸ் 30,000 ப்ளஸ் கோல்டு காயின் அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் கோல்டு காயின் கொடுத்துருக்கனால நம்ம ப்ளஸ் கோல்டு காயின் போட்டுக்கலாம். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் வேல்யூ ஆஃப் கோல்டு காயின். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா என்னது PRT டிவைடட் பை 100. P வந்து என்னது 60,000 இன்ட்டு 15 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. அப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ஒரு 2 இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ண 30, இங்கே ஒரு 600 இருக்கா, அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ருப்பீஸ் 18,000. இப்போது உங்களுக்கு இனிமே வந்து நம்ம இதை கிடச்சிட்டு நம்மளுக்கு எது கிடச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயின் கண்டுபிடிக்கணும். அப்போ கோல்டு காயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு P + SI நம்மளுக்கு ஃபார்முலாவில் தெரியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு 18,000. இப்போ வீணோ அமௌண்ட் வந்து எவ்வளவு P + SI. அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் 30,000 ப்ளஸ் கோல்டு காயின் கிவனில் கொடுத்துட்டான். அப்போ அப்படி போட்டுட்டு P வந்து 60,000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000. இப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 78,000 கிடைக்கும். இது ரெண்டையும் இது அப்படியே போட்டுட்டு இதை அப்படி போட்டுக்கோங்க. நமக்கு கோல்டு காயின் தானே வேணும், அப்படி வச்சுட்டு 78,000 இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 48,000. அப்போ இதுதான் ஆன்சர். கோல்டு காயின் கிடச்சிட்டு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் கோல்டு காயின் ஈக்குவல் டு ருப்பீஸ் 48,000. இவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. 7.4ல 7th மேக்ஸில் 7th சம் பார்க்க போகிறோம். In how many years will rupees 7,500 amount to rupees 9,000 at 4% per annum simple interest கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா P கொடுத்துட்டாங்க 7,500, அமௌண்ட்டு கொடுத்துட்டா 9,000, ரேட்டு கொடுத்துட்டா 4%, டைம் தான் தெரியாது, எஸ் தான் தெரியாது. ஸோ அப்போ அது கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. எக்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்டு தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ 9,000 மைனஸ் 7,500 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1,500. நமக்கு T தெரியும் டைம் ஃபார்முலா 100 மல்டிப்ளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை P இன்ட்டு R. இப்போ 100 அப்படி போட்டுட்டு மல்டிப்ளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1,500 டிவைடட் பை P வந்து 7,500 மல்டிப்ளை 4ன்னு போட்டுடலாமா. இங்கேயும் 2 0 இருக்குது, இங்கேயும் 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணி போட்டுருங்க. 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 115 is 15, 5 15s are 75. இப்போது 1 5 is 5, 2 5 certain 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 4 is 4, 5 4s are 20. அப்போ டீயோட வேல்யூ வந்து என்னது 5 years. அப்போ இவ்வளோதான். இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க இப்போ P கொடுத்துட்டா, A கொடுத்துட்டா, R கொடுத்துட்டா, T மட்டும் தான் தெரியாது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா தான் நமக்கு டீக்குள்ள ஃபார்முலாவில் போட்டு பண்ண முடியும். எது இல்லையோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். உங்கள் 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது 5. இவ்வளோதான் இந்த சம்.